அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் வாழ்ந்த மனிதர்களுக்கு முன்னாடி, இதெல்லாம் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அப்போது அவங்க காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களில் ஒரு மனிதர் இருந்தாராம். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 99 மனிதர்களை கொலை பண்ணியிருந்தாராம். ஒரு மனிதர் இல்லை, 2 மனிதர் இல்லை, 99 மனிதர்களை கொலை பண்ணியிருந்தாராம். கால்நடைகளை கொலை பண்ணலை, மனிதர்களை கொலை பண்ணியிருந்தாராம். அப்போது அவர் என்ன பண்ணாராம், 99 கொலைகள் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மனிதருக்கு வயசாயிடுச்சு போல் இருக்குது. அதனால் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு, நமக்கு பாவ மன்னிப்புலாம் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நல்ல அந்த ஊர்லேயே ஒரு நல்ல ஒரு அறிஞர் இருக்கிறாரா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு வணக்கசாலி, இபாதத்தாலியாக காமிக்கப்பட்டுச்சு. அவர்கிட்ட போய் இந்த கொலை பண்ணவர் போய் கேட்குறாரு, நான் 99 மனிதர்களை கொண்டுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த வணக்கசாலி என்ன சொல்லியிருக்கிறாரு, கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஒரு கொலையா 2 கொலையாக பண்ண, நீ 99 கொலைகளை பண்ணியிருக்கிற, உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அந்த வணக்கசாலி சொன்னார். உடனே இந்த மனிதருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் அந்த வணக்கசாலியையும் கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணி 99 + 1 என்னாச்சு, 100 ஆயிடுச்சு. 100 ஆகி அந்த நம்பரை முழுமையாக்கி விட்டார். அதுக்கப்புறமா அந்த கால மக்களில் ஒரு மார்க்க அறிஞரை திரும்பவும் விசாரிக்கிறார். யாருப்பா இந்த ஊர்லேயே நல்ல அறிஞர் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது இவருக்கு ஒரு அறிஞர் காட்டப்பட்டுச்சு. அப்போது அந்த அறிஞர்கிட்ட இந்த மனிதர் போகிறார். போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் 100 கொலைகள் செஞ்சுட்டேன், 100 மனிதர்களை கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு அந்த அறிஞர்கிட்ட கேட்குறார். கேட்ட உடனே, கிடைக்குமே, இறைவனுக்கும் பாவ மன்னிப்பு கோரிக்கைக்கும் இடையே யார் குறுக்க நிற்க முடியும்? அதாவது அல்லாஹுக்கும் தௌபாவுக்கும் இடையில யார் குறுக்க நிற்க முடியும்? கண்டிப்பாக உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, ஒரு அட்வைஸும் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் தெரியுமா, நீ நல்லோர் வாழக்கூடிய ஊருக்கு போயிடு, இப்போ இருக்கிற ஊரில் இருக்காத. அங்கே அந்த நல்லோர் வாழக்கூடிய ஊரில் இந்த ஊருக்கு போ, அங்கே சில மக்களை நீ பார்ப்ப, அந்த மக்கள் இறைவனை வழிபட்டுட்டு இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நீயும் இறைவனை வழிபடு, நீ உன் ஊருக்கு திரும்பி போயிடாத அப்படின்னு அந்த மனிதர் ஒரு அட்வைஸை சொல்கிறாரு. ஏன் திரும்பி போயிடாதன்னு சொன்னார்? ஏன்னா அது தீய ஊர், தீமை செய்த ஊர், என்ன தீய ஊர். அதனால் அந்த தீய ஊருக்கு நீ திரும்பி போயிடாத, நீ இந்த நல்லோர் வாழக்கூடிய இந்த ஊருக்கு போ, அங்கே சில மனிதர்கள் இருப்பாங்க, அங்கே அவங்க இறைவனை வழிபட்டுட்ருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நீயும் வழிபடு அப்படின்னு சொல்லி ஒரு சூழலையே அவர் சேஞ்ச் பண்ணுறாரு. நம்ம இருக்கக்கூடிய சூழல் தீமையான சூழலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிக்கணும், வேறு இடத்துக்கு போயிடணும், நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கணும், நம்ம சரௌண்டிங்ஸ் நல்ல ஒரு சரௌண்டிங்ஸாக இருக்கணும், நல்லவர்களோடவே நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மனிதர் நல்லோர் வாழக்கூடிய அந்த ஊரை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது இறந்து போயிடுறாரு. அப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இறை அருளை கொண்டு வரக்கூடிய மாணவர்களும் ஓடி வராங்க, இறை தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய மாணவர்களும் ஓடி வராங்க. அப்போது இவங்க 2 பேத்துக்குள்ளார சர்ச்சை ஏற்படுது. இந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சை ஏற்படுது. என்ன சர்ச்சை? இவரை யார் அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு ஒரு சர்ச்சை. அப்போது அருளின் மாணவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவர் பாவ மன்னிப்பு கோரி பாவத்திலிருந்து மீண்டு தமது உள்ளத்தால் இறைவனை நோக்கி வந்துட்டு இருந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
தண்டனையின் மாணவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவர் கொஞ்சம் கூட நன்மைகளை செய்யாதவர், இவர் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக இவர் செஞ்சது எல்லாமே தீமை தான், இவர் நன்மைகளே செய்யாதவர் அப்படின்னு தண்டனையின் மாணவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு மாணவர் மனித தோற்றத்தில் அங்கே வராரு. அவரை அந்த 2 மாணவர்களும், அருளின் மாணவர்களும் தண்டனையின் மாணவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனித தோற்றத்தில் வந்த மாணவரை நடுவராக வைக்கிறாங்க. அப்போது அந்த மாணவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, மனித தோற்றத்தில் வந்த மாணவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இவ்விரு ஊர்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை கணக்கெடுங்க. அதாவது நல்ல ஊர், தீய ஊர், இந்த 2 ஊர் அதாவது இந்த 2 ஊருக்கும் இடையில உள்ள தூரத்தை கணக்கெடுங்க. அவர் எந்த ஊருக்கு அருகில் அவரோட உடல் இருக்குதோ அந்த ஊருக்குரியவராக அவர் இருப்பார் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு. அதே மாதிரியே கணக்கெடுத்தப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு, அவர் வசித்து வந்த ஊரை விட, அதாவது இந்த தீய ஊரை விட அவர் நாடி வந்த ஊர்னால் நல்ல ஊர், அந்த நல்ல ஊர் அவருக்கு ரொம்ப சமீபமாக இருந்துச்சு. அதனால் அவரை அருளின் மாணவர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க. சுபஹானல்லா. அப்போ தௌபாக்குள்ள பவர்ஃபுல்னஸை நம்ம பார்க்குறோம் இங்கே. சுபஹானல்லா, எவ்வளவு பவர் இருக்குது தௌபாக்கு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இஸ்திக்ஃபார், தௌபாக்கு எவ்வளவு பவர். வாழ்நாள் முழுக்க ஒரு நன்மையும் செய்யாதவருக்கு தௌபா அப்படிங்கிற இந்த டோர் ஓப்பனாக இருந்ததுனால சுபஹானல்லா அவருக்கு அருளின் மாணவர்கள் உயிரை கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவரை உடலை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு சிறப்பு தௌபாக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இது சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட செய்தியாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க இல்லையா. கல்வி அறிவு இல்லாததுனால இந்த வணக்கசாலி அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, இல்மு இல்லாமல் அமல் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா அவர் கொல்லப்பட்டுட்டார் இல்லையா. 99 100 விட்டுட்டு அவர் என்ன ஆகிட்டார், உனக்கு பாவமன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு, அந்த இல்மு இல்லாததுனால பாவமன்னிப்பே கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவரை இல்லாமல் ஆக்கிடுச்சு இல்லையா. ஸோ அப்போது கல்வியின் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்மு உடையவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக பாவமன்னிப்பு கிடைக்குமே, அல்லாஹ்க்கும் தௌபாக்கும் இடையில யார் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா. குறுக்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. அப்போது இந்த மார்க்க கல்வி மனிதனுக்கு அடிப்படையான ஒன்றா இருக்குது. மார்க்க கல்வியில் மனிதன் ஆர்வம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியையே என்ன சொன்னால், ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறான். இந்த மார்க்க கல்வி நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தினால தான் நம்ம மார்க்க விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம், பொடுபோக்காக இருக்கிறோம். மார்க்க கல்வி நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னா 2ஆம் நிலையில் தான் இருக்குது. முதல் நிலையை நம்ம எதுக்கு கொடுக்குறோம், இந்த உலக கல்விக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக உலக கல்விக்கு கொடுத்தாகணும். ஆனால் இதை முதல் நிலை 2ஆம் நிலை அப்படின்னு ஆக்காமல் ரெண்டத்தையும் பேரலாக கொண்டு போகணும். ஓகேவா. இப்போது தண்டவாளத்தில் எப்படி ரெண்டுமே அந்த ரயில் ரெண்டும் நேராக அப்படியே போனால் தானே அது போகக்கூடிய இடம் சரியான இடத்துல போய் சேர முடியும். அது மாதிரி உலகக்கல்வி மார்க்க கல்வி ரெண்டுமே நமக்கு பேரலாக இருக்கணும். அதாவது அதை தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். சுபஹானல்லாஹ். அதாவது அதை கீழ்நிலைக்கு நம்ம தள்ளிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில காலத்துக்கு முன்னாடிலாம் மதர்சாவில் மட்டும்தான் மார்க்க கல்வி கற்பது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அந்த மதர்சாலையும் யார் போய் படிக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, படிப்பே ஏறலை, சொல்லு பேச்சே கேட்காத பிள்ளை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளைங்களை மட்டுமே மதர்சாக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் காலங்கள் மாறிட்டு வருது. எல்லா பள்ளிக்கூடங்களையும், அதாவது இஸ்லாமிக் ஓரியன்டாக நம்ம பள்ளிக்கூடங்களில் மார்க்க கல்வி ப்ளஸ் உலக கல்வி ரெண்டத்தையுமே கொடுக்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்குது, பள்ளிகளும் இருக்குது. ஆனால் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா. அப்போது மார்க்க கல்வி தேடக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்னும் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். இந்த நிலையில் நம்மளுடைய சமுதாயம் இருந்துக்கிட்டு கல்வி ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் முன்னேறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் இல்லையா. அப்போது
மார்க்க கல்வியை தேடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயான் மட்டும் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கடமை உணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. நான் பயான் சொல்லிட்டேன்ப்பா அவ்வளவுதான் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சமுதாயத்தை மாற்றணும், நம்மளுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நம்ம வந்து மக்களுக்கு அறிவுரை வழங்கணும், அறிவை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் பயான் மட்டும் பண்ணிவிட்டு என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறக்கும் நேரத்தில் நல்ல இயல்போடு பிறக்குது, ஃபித்ரா நிலையில் தான் பிறக்குது. நல்ல இயல்பு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து ஜும்மாக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஜும்மாவில் பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்து பெருநாள் தொழுகையில் எல்லா முஸ்லீம்களுமே வந்து விடாமல் கண்டிப்பாக தொழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஜனாசா தொழுகைலாம் இருக்கட்டும், அதுலேயும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்புறம் திருமணம் விஷயங்களில் வந்து மார்க்க சாயல்கள்லாம் வந்து பூசப்படுது. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யதார்த்த வாழ்க்கைக்கும் சமுதாயத்தில் வாழும் வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து நிறையா பேர் எப்படின்னா வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கரெக்டாக நம்ம படிக்கிறத ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நம்ம வந்து மார்க்கத்தை படிக்கிறோம், அதன்படி தான் நம்ம செயல்படுறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து பழியை தூக்கி பெற்றோர்கள் மேலேயோ இல்லை உற்றார் உறவினர்கள் மேலேயோ வந்து போட்டுறாங்க. அதாவது தீனில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் சருகல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்கள பற்றின கவலையே படாமல், அவங்கள பற்றி நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி செய்யாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு செய்கிறோமே, குரானில் உள்ளதையோ ஹதீஸுகள் உள்ளதையோ நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியலையே அப்படின்லாம் கவலை வர்றதில்லை. அதை விட்டுட்டு அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதுல ஆர்வம் காமிக்கிறது. அவங்க வட்டி வாங்குறாங்க, அவங்க விபச்சாரம் செய்கிறாங்க, அவங்க புறம் பேசுகிறாங்க, அவங்க அவதூறு சொல்கிறாங்க இப்படின்னு மற்றவங்கள கை காமிச்சே வந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ வந்து மிந்திலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் சோஷியல் மீடியாவில் நிறையாவே வந்து பேசுகிறாங்க. அங்கே போய் வந்து தப்பும் தவறுமா அடுத்தவங்கள பற்றி ரொம்ப கவலைப்படுறதா வந்து எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க காலையில் அன்றைக்கி பொழுது காலையில் ஃபஜ்ர் தொழுதுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவங்களே வந்து நிறைய தவறுகள் செய்யக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து கரெக்டான ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, மிந்தி தெருவோரங்களில் நின்று பேசிகிட்டு இருந்தவங்க இப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் போய் கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவிடுறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான நிலை சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அப்போது எல்லாத்துக்குமே அடுத்தவங்கள பற்றி தான் கவலை இருக்குது. அவங்க தன்னைத்தானே அவங்கள பற்றி யோசிக்கிறதும் இல்லை, கவலைப்படுறதும் கிடையாது. இந்த முரண்பாட்டு நிலைக்கு காரணம் என்ன? அடிப்படை காரணமே மார்க்க கல்வி விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறது தான். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஏபிசிடியா இல்லை 1 2 3 இல்லை ஈயா? எதை கற்றுக்கணும்? அல்லாஹ்வை பற்றின அறிவு. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அமல்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கட்டளையிடுறான். அவனுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஃபஅலம் அப்படின்னு சொல்கிறான். ஃபஅலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஅலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் அறிந்து கொள்வீராக அப்படின்னு அர்த்தம். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு. எதை அறிஞ்சுக்கணுமா? ஆகவே நபியை நிச்சயமாக அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக. அப்போது இந்த கட்டளை நம்ம எல்லாருக்குமே தான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வஸ்தஃபிர் பாவ மன்னிப்பு கோருவீராக. பாவ மன்னிப்பு கோருவீராக. லீ தம்பிக அப்படின்னா உம்முடைய பாவத்திற்காகவும், வலில் முஃமினீன வல் முஃமினாத்து விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்காகவும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காகலாம் நபியை பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன கட்டளை இது. நமக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கே கட்டளையிடுறான். அப்போது நமக்கும் அதே கட்டளை தான். அப்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு. ஆகவே நபியை நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக. இதுதான் கட்டளையில் முதல் கட்டளை. இந்த கட்டளையை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது கல்வி பற்றின கட்டளை.
ஓகேவா? கல்வியை நம்ம தேடணும். யாரை பற்றின கல்வி? அல்லாஹ்வை பற்றின அறிவு நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா வஸ்தஃபிர் லி தம்பிக, உம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு கோருவீராக, லில் முஃமினீன வல் முஃமினாத், விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோருவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். புகாரி ரஹிமஹுல்லா அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அமல் செய்கிறதுக்கும் தாவா செய்கிறதுக்கும் முன்னாடி இல்மு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிம் அப்படின்னாலே இல்மை கற்றவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆபித் அப்படின்னாலே இபாதத்து செய்பவர், வணக்கசாலி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம ஆலிமா இருக்கணும், அதாவது தாலிபத்துல் இல்மா இருக்கணும், இல்முடைய மாணவிகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? அப்போது அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 33 இடத்துல அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வை பற்றிய அறிவு நம்மள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பொருட்டாகவே நம்ம நினைக்கிறதே கிடையாது. அல்லாஹ் யார்? அல்லாஹுடைய பண்பு என்ன? திருநாமம் என்ன? அல்லாஹுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது? அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? இதை பற்றி எல்லாமே நம்ம படிக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இதை பற்றி படிக்கவே இல்லையே, நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு கவலை யார்கிட்டாவது இருக்கா? இல்லாமையே போயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. அல்லாஹை பற்றி அறியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், அதில் ஆர்வமாக காமிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அதாவது மறுமை நெருங்கும் போது அறிவு உயர்த்தப்படும், அறியாமை வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவு உயர்த்தப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மறுமை நாளின் ஒரு அடையாளமாக இருக்குது. கல்வி அப்படிங்கிறது எப்படி உயர்த்தப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை ஒரேடியாக உயர்த்துறது கிடையாது. கல்வியை உயர்த்தும் முறை எப்படி அப்படின்னு சொன்னால், உலமாக்களை மரணிக்க செய்வான், ஆலிம்கள் இல்லாமல் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் வீடுகள் அப்படிங்கிறது எதுமா? மஸ்ஜிது இல்லையா? பள்ளி வாசல்கள். அப்போது அதில் உட்காந்து இறைவனுடைய கருத்துக்களை படிக்கிறது, குர்ஆனை ஓதுறது அப்படிங்கிறது எவ்வளவோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அல்லாஹுடைய ஆலயத்தில், அதாவது மஸ்ஜிதில் உட்காந்து நம்ம குர்ஆனை திலாவா பண்ணுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வின் புறத்துலேருந்து நமக்கு சக்கீனத், அமைதி அப்படிங்கிறது இறங்கும். அதாவது அவங்க யாரெல்லாம் அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளில் தொழுகிறாங்களோ, குர்ஆனை ஓதுறாங்களோ, அவங்கள அல்லாஹ்வின் மலக்குமார்கள் சூழ்ந்துக்குவாங்க. மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுறவங்கள அல்லாஹ் தாங்கிட்ட உள்ள மலக்குகள் கிட்ட நினைவு கூறுவான். சுபஹானல்லாஹ் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம மஸ்ஜிதுகளில் ஓதாமல் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதாவது பொதுவாகவே பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆண் பிள்ளைகளை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் மஸ்ஜிதுகளோட நெருக்கமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ மஸ்ஜிதுகள்லேருந்து தடுக்கிறது எது? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வின் அருளால் நமக்கு நிறைய உரைகள் நமக்கு கிடைக்குது, பயான்கள் நமக்கு கிடைக்குது, நிறைய உலமாக்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க, அதெல்லாமே நமக்கு கிடைக்குது. இருந்துமே அந்த நேரங்களில் வீணான காரியங்களை செஞ்சிட்ருக்குறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜித், அவனுக்கு வெறுப்பை தரக்கூடிய இடம் கடைத்தெருவும் சந்தைகளும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மஸ்ஜிதுகளில் தான் இறைவனுடைய நினைவு நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஈமான் அதிகரிக்கும். சுப்ஹானல்லாஹ். நம்ம ரமதானில் பார்த்திங்கன்னா தராவி தொழுகை போகிறதுக்கு எவ்வளவு ஆர்வப்படுறோம். பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவு ஆர்வப்படுறோம் இல்லையா? அப்போ ஆண்கள் எப்பொழுதுமே அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே தானே இருக்கணும். ஏன் நம்ம ஆர்வப்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அங்கே இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது ஈமான் அதிகரிக்கும் இல்லையா? சகோதரத்துவம் உருவாகும். சுப்ஹானல்லாஹ். நிறைய நன்மைகள் இருக்குது. அல்லாஹ்வின் அருள் கிடைக்குதும், சக்கீனத்துக்கு அமைதி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாமே நம்ம உணராமல் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு லாஸு? நம்ம தான் நஷ்டவாளியாக இருப்போம் இல்லையா? நம்மால் ஏன் அல்லாஹ்வின் அமைதியை நமக்கு கிடைக்கல? நிறைய நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள், தொந்தரவுகள், சங்கடங்கள், துன்பங்கள் எல்லாமே துயரங்கள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போது நமக்கு அமைதி இறங்கணும், அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா?
இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடம் சில வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நினைவு கூர்ந்து போற்றக்கூடியவங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். எங்கே தேடுவாங்களாம்? தெருக்கல்ல சுற்றி சுற்றி வருவாங்களாம். அல்லாஹ்வை வந்து நினைவு கூர்ந்து போற்றுவோரை தேடிய வண்ணம் தெருக்களில் சுற்றி வருகின்றனர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றி கொண்டிருக்கும் ஒரு குழுவினரை அவர்கள் கண்டால், சுபஹானல்லாஹ், ஒரு குரூப் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய வாருங்கள் என்று அவர்கள் தம்மில் ஒருவரை ஒருவர் அழைக்கின்றனர். பின்னர் அந்த வானவர்கள் அல்லாஹ்வை போற்றுகின்றவர்களை தம் இறக்கைகளால் முதல் வானம் வரை சூழ்ந்து கொள்கின்றனர். சுபஹானல்லாஹ். அப்போது அவ்வானவர்களிடம் அவர்களின் இறைவன், என் அடியார்கள் என்ன கூறுகின்றனர் என்று கேட்கிறான். சுபஹானல்லாஹ். அதுக்கு இந்த வானவர்கள் அந்த வானவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்களா? வானவர்களை விட அவனே தன் அடியார்களை நன்கறிந்தவன் என்று கூறி துதிக்கின்றனர். உன்னை பெருமைப்படுத்தி கொண்டும் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை போற்றி கொண்டும் இருக்கின்றனர் அப்படின்னு வானவர்கள் சொல்லுவாங்களாம். அதுக்கு இறைவன் சொல்வானா, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த வானவர்கள் சொல்லுவாங்களாம், இல்லை, உன்மீது ஆணையாக அவர்கள் உன்னை பார்த்ததில்லை அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு இறைவன் சொல்வானா, என்னை பார்த்திருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்பானா. அதுக்கு வானவர்கள் சொல்லுவாங்களாம், உன்னை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னை வழிபடுவார்கள், இன்னும் கூடுதலாக உன்னை போற்றி புகழ்ந்து துதிப்பார்கள் அப்படின்னு பதில் அளிப்பாங்களாம். அதுக்கு இறைவன் சொல்வானா, என்னிடம் அவர்கள் என்ன வேண்டுகிறார்கள்? அதாவது தனக்கு தெரியாதது மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து வானவர்கள்கிட்ட உரையாடுறான் பாருங்களேன். அதுக்கு வானவர்கள் சொல்லுவாங்களாம், அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இறைவன் சொல்வானா, அவர்கள் அதை பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு வானவர்கள் சொல்லுவாங்களாம், இல்லை, உன்மீது ஆணையாக அதிபதியே, அவர்கள் அதனை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இறைவன் கேட்பானா, அவ்வாறாயின் அதனை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் நிலை எப்படி இருக்கும்? வானவர்கள் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அதன் மீது ஆசை கொண்டு அதிக வேட்கையுடன் தீவிரமாக அதை தேடுவார்கள் அப்படின்னு பதில் சொல்லுவாங்களாம். இறைவன் சொல்வானா, அவர்கள் எதிலிருந்து என்னிடம் பாதுகாப்பு கோருகின்றனர் அப்படின்னு கேட்பானா. வானவர்கள் சொல்லுவாங்களாம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோருகின்றனர் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இறைவன் அதுக்கு என்ன தெரியுமா கேட்குறான், அதனை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்பானா. வானவர்கள் சொல்லுவாங்களாம், இல்லை, உன் மீது ஆணையாக அதனை அவர்கள் பார்த்ததில்லை. அதுக்கு இறைவன் கேட்பானா, அவ்வாறாயின் அவர்கள் அதை பார்த்திருந்தால் அவர்கள் நிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பானா. வானவர்கள் சொல்லுவாங்களாம், நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் நிச்சயம் அதிலிருந்து கடுமையாக வெருண்டோடுபவர்களாக, அதனை மிகவும் அஞ்சுபவர்களாகவும் இருப்பார்கள். அப்போது இறைவன் சொல்வானா, எனவே வானவர்களே, அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை நான் சாட்சிகளாக ஆக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம். சுப்ஹானல்லாஹ். அந்த வானவர்கள்கிட்ட உள்ள ஒரு வானவர் சொல்வாராம், அந்த குழுவினரிடையே அமர்ந்திருந்த இந்த மனிதன் வந்து உன்னை போற்றுகின்றவர்களில் உள்ளவன் இல்லை, அவன் ஏதோ தேவை நிமித்தமாக அங்கே வந்தான். அதுக்கு இறைவன் சொல்வானா, அவர்கள் ஒன்றாக அமர்ந்துள்ள நண்பர்கள், அவர்களுடன் வந்து அமர்ந்த ஒருவன் அவர்களால் பாக்கியம் பெறுவானே தவிர பாக்கியமற்றவனாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதுலேருந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு கூட்டத்தில் நம்ம ஒரு ஆளாக இருந்தால் கூட நம்ம எந்த ஒரு அமலும் செய்யலை, அவங்க செஞ்ச ஒரு நல்லோர் செஞ்ச ஒரு எந்த விஷயமே செய்யலை, ஆனால் நல்லோரோடு நம்ம இருந்தாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், பாக்கியம் பெற்றவனாக ஆக்கி விட்டுறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதே மாதிரி மஸ்ஜிதுகளில் உட்காந்து மார்க்கம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இபாதத்தாக இருக்குது. இந்த இபாதத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், உலமாக்கள் கிட்ட கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஆர்வம் காமிப்போம் இல்லையா? மார்க்க கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கபரில் போய் நம்மளால் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி தானே? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பத்திலேருந்தும் வெளிவரத்துக்கு ஒரு பொருளை வாங்கணும், சாப்பிட்ணும், ஹலாலா ஹராமா, அதே மாதிரி உம்ரா செய்கிறதுக்கு, ஹஜ்ஜு செய்கிறதுக்கு, இந்த மாதிரி பலவிதமான செயல்கள் அமல்களுக்கு நம்ம வந்து குழப்பமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு அமலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கல்வி அவசியம். அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம வந்து பிற்போக்குவாதிகளாக இல்லாமல் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இனி வரும் காலங்களையாவது நம்ம கல்வி கற்கணும். ஐயாமுல் ஜாஹிலியா அப்படின்னு அந்த காலம் இருந்துச்சு.
அந்த மாதிரி வந்து இப்போயும் சில மனிதர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து ஏற்படக்கூடிய வெற்றியும் தோல்வியும் நமக்கு வந்து அதாவது இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வந்து போராடுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டா, ஒரு அவார்டு வாங்கிட்டா, இந்த மாதிரி எல்லாமே அதை வந்து பெருமையாக வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தோல்வியை அடைஞ்சிட்டா ரொம்ப துவண்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய வெற்றியும் தோல்வியும் நமக்கு வந்து முக்கியமே கிடையாது. ஆனால் மறுமையின் தோல்வி அப்படிங்கிறது ஆபத்தானது, பயங்கரமானது. அதை வந்து நம்ம அஞ்சணும் இல்லையா? மறுமையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த உலக வாழ்க்கையில் உழைக்கணும். இப்போ பல ஊர்களில் வந்து உலமாக்கள் இல்லாமல் கல்வி கற்க முடியாமல் எத்தனையோ மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. ஆனால் நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கல்வி வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல வகுப்புகளை அளிச்சிருக்கிறான். அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.